கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 24:3 சொல்லுகிறது, வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் என்று சொல்லி, பை a wisdom a house is built and by understanding it is established என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வீடு என்று சொல்லக்கூடிய குடும்பம் அது தேவன் தருகிறதான ஞானத்தினாலே கட்டப்படுகிறது. ஞானம், அறிவு இரண்டு இருக்கிறது. ஞானம் என்பது தேவனிடத்திலிருந்து நமக்கு ஆவியானவர் தருகிறதான தயவுதான் ஞானம். அறிவு என்பது கர்த்தருடைய கிருபையிலே நாம் பார்ப்பதின் மூலமாய், படிப்பதின் மூலமாய், கேள்விப்படுவதன் மூலமாய் வளர்த்து கொள்வதுதான் அறிவு. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் என்று சொல்லி. அப்படியானால் ஞானத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, the fear of the Lord is beginning of the wisdom என்று சொல்லி, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தகப்பனாய் இருந்தாலும் அவர் நமக்கு பயபக்திக்குரிய தெய்வமாய் இருக்கிறார். அவருக்கு நாம் பயப்பட தொடங்கும் பொழுதே அவருடைய ஞானம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. இதை குறித்து நாம் வேதத்திலே தொடர்ந்து பார்க்கும் பொழுது யோபு 28:28 சொல்லுகிறது, இதோ ஆண்டவருக்கு பயப்படுதலே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று சொல்லுகிறது. மேற்கொண்டு நீதிமொழிகள் 3:19 சொல்லுகிறது, கூடுதல் ஞானத்தினாலே கர்த்தர் கூடுதலாக ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி தன்னுடைய புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அதில் 20ஆம் வசனம், அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையின்படி மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வரைக்கும் பார்க்கும் பொழுது அங்கே தேவனுடைய வார்த்தையின்படி ஒரு மனிதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், கண்மலையின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டுகிறான். அது அப்படியாய் ஸ்தோத்திரம், காற்று அடிக்கிறது, பெருமழை பெய்கிறது, பெரு வெள்ளம் வருகிறது. காற்று மோதி அடித்த பொழுதும் அந்த வீடு விழுந்து விடாதபடிக்கு நிலை நின்று கர்த்தருக்குள்ளே அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த வீடு 1 கொரிந்தியர் 10:4 சொல்லுகிறது, அந்த கன்மலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நீங்களும் நானும் நம்முடைய குடும்பமாகிய வீட்டை, நாம் செய்கிறதான ஊழியமாகிய கர்த்தருடைய ஆலயத்திலே சபையிலே செய்கிறதான கர்த்தருடைய ஊழியம் என்ற வீட்டை, அதாவது ஜெப வீட்டை தேவனுடைய ஞானத்தினாலே நாம் கட்டும் பொழுது அது கர்த்தருக்குள்ளே நிலை நிற்கும். அநேகருக்கு அது ஆசீர்வாதமாயிருக்கும். அது நீடித்த நாட்களால் கர்த்தருக்குள் நிலைத்திருந்து ஆசீர்வாதமாயிருக்கும். இன்னொரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் மணலின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டுகிறான். அது பெருமழை பெய்து பெருவெள்ளம் வந்து காற்று மோதி அடித்த பொழுது அது முழுவதும் விழுந்து அழிந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் உலகமாகிய மணலின் மேல் உலக ஞானத்தின்படி, உலக உறவுகளுடைய அறிவுரையின்படி நாம் வீட்டை கட்டும் பொழுது அது ஒரு நாளிலே சோதனை என்றதான மழை, புயல், காற்று அடிக்கும் பொழுது அது விழுந்து போய்விடும். ஆகவே பிரியமானவர்களே, தேவன் தந்த ஞானத்தின்படி, தேவ ஞானத்தினாலே கர்த்தருக்குள்ளாக, கண்மலையாகி அவருக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை என்ற ஆமேன் வீட்டை, ஆவிக்குரிய ஜீவியம் என்ற தேவபக்திக்குரிய வீட்டை நாம் கட்டும் பொழுது அது கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கும், ஆசீர்வாதமாயிருக்கும். கர்த்தர் அதற்கு நீடித்த நாட்களுக்கு தயை செய்து அதை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. விவேகம் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் அண்டர்ஸ்டாண்டிங். நம்முடைய புரிந்து கொள்ளுதல் மூலமாக நம்முடைய வீடு நிலை நிற்கும். முதலாவது நாம் தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்திலே மனைவி பிள்ளைகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஊழியத்திலே சபையிலே சபை மக்களுடைய மனநிலை, பொருளாதார நிலை, அவர்களுடைய லாப நஷ்டங்கள், அவருடைய சுக துக்கங்கள், சகல காரியங்களையும் நாம் புரிந்து கொண்டு நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அவர்களுக்காக ஆமேன் ஜெபத்தோடு நல்ல புரிதலோடு நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது நிச்சயமாய் ஆமேன் நம்முடைய சபையாகிய வீடும் நிலை நிற்கும். இதை குறித்து வேதத்திலே பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது
அங்கே நாபால் என்ற ஒரு மனிதன் இருக்கிறார். நாபால் என்று சொன்னால் முரடன் என்று சொல்லி அர்த்தம், புத்தி இல்லாதவன் என்று சொல்லி அர்த்தம். அவருடைய மனைவி பெயர் அபிகாயில். அபிகாயில் என்று அவள் எப்படிப்பட்டவராயிருந்தாள் என்று சொன்னால் மகா புத்தியுள்ளவளும் மகா சௌந்தரியமுள்ளவளுமாய் இருந்தாள். இந்த நாபாலின் இடத்துல தாவீது தன்னுடைய ஆட்களை அனுப்பி அவருடைய கூட இருக்கக்கூடிய சகோதரிமார்கள் அவர்களுக்கு ஆகாரம் வாங்கி வரும்படி வாலிபர்களை அனுப்புகிறார் தாவீது. நாபால் கர்மேல் பர்வதத்திலே ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறார். அப்பொழுது நல்ல ஆகாரங்கள் விருந்தாக செய்து அங்கே எல்லாருக்கும் கொடுத்து அவர் சாப்பிடுகிறார். அவரை தேடி வந்த தாவீதுடைய ஆட்களுக்கோ அவர் ஆகாரம் கொடுக்க மறுத்து அவமதித்து பேசி, தாவீது யார்? அவனுக்கு எதற்கு நான் சாப்பாடு கொடுக்க வேண்டும்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி வருகிற வேலைக்காரர்கள் அநேகர் இருக்கிறார்கள், அவர்களை தாவீதும் ஒருவன் என்று சொல்லி அப்படியாய் அவர் அவமதித்து பேசி அனுப்புகிறார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட தாவீது தன்னுடைய படை வீரர்கள் 600 பேரோடு நாபாலை அவருக்குண்டான எல்லாவற்றையும் அழித்து சுவரிலே நீர் விடுகிற ஒரு நாய் கூட நாபாலுக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் பயங்கர ஆயுதத்தோடு படைபலத்தோடு நாபாலை அழிக்கும்படிக்கு கர்மேல் பர்வதத்தை நோக்கி வருகிறார். இதை கேள்விப்பட்ட புத்தியுள்ள ஸ்திரீ ஆகிய இந்த அபிகாயில் அவர்களுக்கு தேவையான எல்லா ஆகாரங்களையும் காணிக்கைகளையும் எடுத்துக்கொண்டு 1 சாமுவேல் 25:18 சொல்லப்பட்ட பிரகாரம் அங்கே நல்ல சமைத்த 5 ஆடுகள் மற்றும் ஆகாரங்கள், பல வகைகள், கனி வகைகளை எடுத்துக்கொண்டு அப்படியாய் கடந்து வருகிறாள், எதிர்கொண்டு வருகிறாள் தன்னுடைய வேலையாட்களோடு. ஒரு மலையின் மேல் அப்படியே தாவீது அவர் அப்படியே மலையை விட்டு இறங்கி வருகிறார். இவரும் இந்த அபிகாயிலும் மலை அடிவாரத்திலே போகிறாள். அங்கே தாவீதையும் அவருடைய ஆட்களையும் சந்தித்து விட்டு தன்னுடைய கழுதையை விட்டு இறங்கி தரை மட்டும் பணிந்து, ஆண்டவனே, என்னுடைய புருஷன் நாபால் தன் பெயருக்கேற்ப முரடனும் புத்தி இல்லாதவனுமாய் இருக்கிறார். அவர் செய்த தவறுக்காக நான் மன்னிப்பு கேட்க என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் அன்போடு கொடுக்கிறதான இந்த ஆகாரங்களையும் காணிக்கையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீர் இஸ்ரவேலிலே ராஜாவாய் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுவீர் என்று சொல்லி வாழ்த்து சொல்லி அங்கே தீர்க்க தரிசனமான வார்த்தைகளையும் சொல்லி அவள் தன் அன்பை காண்பித்த பொழுது நாபால் செய்த தவறை மன்னித்து இந்த தாவீது அபிகாயிலை வாழ்த்தி சந்தோஷமாய் விடைபெற்று நாபாலுடைய குடும்பத்திற்கு தீமை செய்யாமல் அவர்கள் கடந்து திரும்பி போகிறார்கள். அங்கே வருகிறதான பெரிய அழிவு அங்கே அபிகாயினுடைய புத்தியுள்ள செயலினாலே பாதுகாக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை புரிந்து கொண்டு, அக்கம் பக்கத்திலே குடியிருக்கிறவர்களை புரிந்து கொண்டு, கூட வேலை பார்க்கிறவர்களை புரிந்து கொண்டு, உடன் ஊழியர்களை புரிந்து கொண்டு, தேவனுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் படி நாம் நடந்து கொள்ளும் பொழுது, செயல்படும் பொழுது, பேசும் பொழுது, ஊழியம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே எல்லா தீங்கிற்கும் கர்த்தருடைய கிருபையாலே நாம் விலக்கி பாதுகாக்கப்படுவோம். இதோ கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்ற வார்த்தையின்படி நாம் காக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆகவே வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.